ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முருகனோட ஆறுபடை வீட்டில் ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பழனிமலை. சராசரி ஒரு வருடத்திற்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போறாங்க. அப்படிப்பட்ட பழனிமலையை பற்றி யாருமே சொல்லாத 5 மர்மமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் நம்ம சேனல் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நவபாசனம் சிலை. நிறைய கோயிலில் உள்ள சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட்னாலேயோ இல்லை ஏதாச்சும் உலோகனாலேயோ செஞ்சிருப்பாங்க. ஆனால் பழனிமலையில் உள்ள தண்டாயுதபாணி சுவாமி சிலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவபாசனத்துல செஞ்சிருக்காங்க. நவபாசனம்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 9 விஷ பொருட்களை வைத்து அந்த சிலையை செஞ்சிருக்காங்க. இந்த சிலையை செஞ்சவர் வந்து பாத்தீங்கன்னா போகர் என்கிற சித்தர். இந்த 9 விஷத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான அளவுல சேர்த்தி அதில் உள்ள பாய்சன் எல்லாம் எடுத்து அப்புறம் சிலையா மாத்திருக்காங்க. இந்த சிலையை பத்தி ஆராய்ச்சி செஞ்ச சயின்டிஸ்ட்னால கூட எப்படி இந்த சித்தர் கரெக்டான அளவுல பாய்சன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த சிலையை செஞ்சாருன்னு கண்டுபிடிக்க முடியல. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் கொண்ட அபிஷேக தீர்த்தம். அந்த நவபாசன சிலைக்கு மேல அபிஷேகம் பண்றதுக்காக ஊத்தப்படுற பால், தேன், சந்தனம், விபூதி எல்லாமே அந்த நவபாசன சிலைக்கு மேல பட்டக்கப்புறம் அது வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ குணங்கள் உள்ளதா மாறுது. இந்த தீர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களுக்கும் தராங்க. இந்த தீர்த்தத்தை குடிச்சா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்க நோய்கள் அப்புறம் தோல் நோய்கள் எல்லாமே சரியாகுது. தேடு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கும் மேல அரிக்காம நல்லா இருக்கு. நார்மல் கல்லுல செஞ்ச சிலையா இருந்தா அதை அரிக்காது. ஆனா இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நவபாசனத்துல செஞ்சிருக்காங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகளா இந்த சிலை அரிச்சு போகவே இல்லை. டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த சிலைக்கு மேல பால், பன்னீர், தயிர் அந்த மாதிரி பொருளை வச்சு அபிஷேகம் செஞ்சுட்டு வராங்க. இப்படி டெய்லி அபிஷேகம் செஞ்சோ அந்த சிலை அரிச்சே போகல. இதுவும் எப்படின்னு சயின்டிஸ்ட்னால இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா சுரங்கப்பாதை. பழனிமலை கிட்டேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த நவபாசன சிலையை உருவாக்குன போகர் முனிவர் குகை இருக்கு. அந்த குகையிலிருந்து பழனிமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சுரங்கப்பாதை இருக்கு நம்பப்படுது. அந்த போகர் குகையில வந்து பாத்தீங்கன்னா இந்த போகர் வந்து ஜீவசமாதி அடைஞ்சதாகவும் நம்பப்படுது. ஆனா பல பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அந்த போகர் முனிவர் வந்து உயிரோட தான் இருப்பதாகவும் அந்த சுரங்கப்பாதையில இன்னொரு தியானம் பண்ணிட்டு இருக்கிறதா நம்பப்படுது. ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னா பழனிமலை முருகன் வந்து பாத்தீங்கன்னா கேரளா மக்கள் ஆசீர்வாதம் பண்ற மாதிரி கேரளாவை பார்த்தபடி வந்து பார்த்தீங்கன்னா முருகன் சிலை அமைந்திருக்கு. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க.